பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தாக்கல் செய்த 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் முறையாக அமலாக்கம் காண்பதை உறுதி செய்ய நாட்டில் 95 விழுக்காட்டுக்கும் மேல் இந்திய மக்கள் தொகையை கொண்ட 38 இடங்களில் சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவு அமைக்கப்பட வேண்டும். மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரிவில் நகர்ப்புற மற்றும் ஊராட்சி நிறுவனங்களை சேர்ந்த திறமையான பணியாளர்கள் பணியமர்த்தப்படலாம். அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்க, கண்காணிக்க மற்றும் இயக்க அவர்கள் உதவுவார்கள் என்றார் அவர். இது இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கட்டமைப்பில் இருந்து தனித்து செயல்பட வேண்டும். ஆக்ககரமான அமலாக்கம் மற்றும் பொறுப்பேற்றலை இது உறுதி செய்யும் என அவர் கூறினார். 13வது மலேசிய திட்டம் மற்றும் இண்டியன் ப்ளூ பிரிண்ட் எனும் மலேசிய இந்தியர் பெருந்திட்டம் 2.0 ஆகிய திட்டங்களின் நோக்கங்களுடன் இணைந்த திட்டங்கள் தொடர்ச்சியான மற்றும் நிலையான பயனை அடைவதை இச்சிறப்பு பிரிவு உறுதி செய்யும். இந்திய கலந்தாலோசனை மன்றத்தால் வரையப்பட்ட பரிந்துரைகள் டிசம்பர் 2024 பொருளாதார திட்டமிடல் பிரிவிடம் மாயிகா முன்வைத்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 13வது மலேசிய திட்டத்தில் அவை சேர்த்துக் கொள்ளப்பட்டதற்கும் விக்னேஸ்வரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் இந்திய ஆலோசக மன்ற குழுவின் கீழ் ஒரு நிலையான சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளையும் நிறுவப்பட வேண்டும். இது சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அமைச்சரவை குழுவின் செயலகமாக செயல்பட வேண்டும் என்றார் விக்னேஸ்வரன். மலேசிய இந்திய சமூகத்தின் நல்வாழ்வுக்காக இத்திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறுவதை உறுதி செய்ய மாய்கா அரசாங்கத்துடனும் இன்ன பிற தரப்புகளுடனும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார்.